ஸோ வணக்கம் கைஸ், சென்னை மக்கள் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு வணக்கம். ஸோ சென்னையில் தான் இருக்கேன், கிளினிக் மேலே தான் இருக்கேன். நல்லாவே ஒரு பெரிய வியூ, சூப்பரான ஒரு வியூ. மெட்ரோ சிஎம்பிடி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும் ஆமணி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஸோ சென்னைக்கு வந்தாச்சு, கிளினிக்கே கவர் பண்ணிட்டேன். நம்ம கூட ஒரு 2 ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக அவர் யூடியூப் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ரிலேட்டட் யூடியூபர்ஸ் அவங்க 2 பேரும், ராஜீவ் ஹச்டி அண்ட் நண்பன் வினோத். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சொல்லுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஓப்பனிங் எல்லாமே சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாப்புக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லா ஹெச்என்எஸ் எஸ்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தது தான், சென்னைக்கு வந்தால் ரொம்ப பக்கமாக இருக்கும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தது தான். அந்த ஓப்பனிங் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கிங்கன்னு நம்புறோம். நம்ம தாராளமாக வந்து இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் போயிட்டு இருக்கு, டிரான்ஸ்பரண்ட் எல்லாமே வந்து ஜிஎஃப்சி பிஆர்பி எல்லாமே போயிட்டு இருக்கு. யார் வேணுமோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஃபோன் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக கிளினிக்கை விசிட் பண்ணலாம். இல்லை வந்து கன்சல்டேஷன் பண்ணணும், டாக்டர் ஏதாவது கன்சல்ட் பண்ணாலும் நீங்கள் டேரெக்டாக தாராளமாக வந்து கன்சல்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கோயம்புத்தூர்லேயே இருக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான். தாராளமாக வந்து நீங்கள் நம்பி வரலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் பண்ணுங்க, தென் அதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ன இதுங்கிறது பிளான் பண்ணலாம். ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்காம நம்ம வந்து பேக்கேஜிங் வந்து நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பேக்கேஜ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. நம்ம கொடுத்துக்கிற பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க்ஃபுல்லானதாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மறைச்சு வச்சு எதுவுமே பண்ணுறது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. நீங்கள் எதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்சியை கண்டிப்பாக நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுவேன். ஏன்னா ஜிஎஃப்சின்ற பேரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய தவறு, நம்ம பிளட்டை எடுத்துட்டு போயிட்டு சென்ட்ரிஃபியூஜ் பண்றேன்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டு திரும்ப பாத்தீங்க அப்படின்னா சிரஞ்சில் மட்டும் தான் பாத்தீங்கன்னா பிளாஸ்மா மட்டும் எடுத்துட்டு வருவாங்க. எந்த டியூப்ல போட்டாங்கன்னே கண்டிப்பா நமக்கு தெரியாது. ஸோ அதில் வந்து தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டியூபை பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் வாங்கி பார்க்கலாம். உங்கள் கண்ணு முன்னே பார்த்தீங்கன்னா இதை வாங்கிட்டு ஓப்பன் பண்ணி சென்ட்ரிஃபியூஜுக்கும் பண்ணுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கான இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கான தீர்வு பார்த்தீங்கன்னா முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அடையும். அப்படி ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கலாம். மேலும் ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்முடைய ஹாஸ்பிட்டலோட நம்பரும் சரி, என்னுடைய நம்பரும் சரி, நண்பரோட நம்பரும் சரி அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கால் பண்ணிட்டு டைரெக்டாக விசிட் பண்ணுங்க. எத்தனை இடத்துல எத்தனை கிளினிக்கில் ஏறினாலும் சரி இங்கே வந்து பாருங்க, ஹேர் அண்ட் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒர்த்தான இருக்கும். வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்க. நன்றி. ஸோ அவ்வளோ உழைக்கிறாங்க நம்மளுக்காக. வெளியிருந்து ஒவ்வொருத்தவங்களும் விசிட் பண்ணணும், அவங்க வந்து அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரணுன்றதுக்கு வந்து இவங்க வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. ஸோ மக்களுடைய சொசைட்டியில் எல்லாருமே கொஞ்சம் போல்டாக இருக்கணும், எல்லாமே கொஞ்சம் நல்லா அவங்க பிடிச்ச மாதிரி வாழணுன்றதுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பியூட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். நம்ம 4 பேரை பிரேவாக ஃபேஸ் பண்ணோம்னா நம்ம அழகாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஃபேஸ்லேருந்து ஹேர் ஸ்டைலேருந்து எல்லாமே அழகாக இருந்தால் தான் நம்மளை வந்து 4 பேர் மதிப்பான்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த சொசைட்டியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பையனுக்கு 26 வயசு, நல்ல வேலையில் இருக்கான், நல்ல பையன், பழுக்க கட்டிப்பீங்களா மாட்டீங்களா? அவன் நேரில் பார்த்துட்டு மூஞ்சியை சொல்லிக்கிறாங்க, போனால் மூஞ்சியை திருப்பிட்டு போயிடுறாங்களா, அதுவே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஸோ அதே மாதிரி இவங்களும் வந்து ஹேர் அண்ட் ஸ்கின் ரெண்டுத்துக்குமே வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து எவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர முடியுமோ அவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ் நம்மளுக்காக எடுத்துகிட்டு வராங்க. அப்படின்றப்ப நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற ஒரே எண்ணம் தான். சரிங்களா, வாங்க. ஸோ பிரதர் சொன்ன மாதிரி பிஆர்பி ஜிஎஃப்சின்லாம் இல்லைங்க, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் நிறைய இடத்துல வந்து நிறைய விதமான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. நான் ஓப்பனாக எதுவுமே சொல்ல விரும்பலை. பட் ஒன்ஸ் நீங்கள் கிளினிக் விசிட் பண்ணி பாருங்க, அவங்க ரிசல்ட்டை பாருங்க. நம்ம புதுசாக ரிசல்ட்லாம் கொடுக்க போகிறது இல்லை, நம்ம ஆல்ரெடி பல ஆயிரம் பேருக்கு ரிசல்ட் கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே அது ஆயிரமா தாண்டி லட்சத்துக்கு போக போகுது. அவ்வளோதான் விஷயம். ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க கிளினிக்கே, உங்களுக்கே தெரியும். இந்த ஏசி அண்ட் அக்காமடேஷன் அண்ட் 3 மந்த்ஸுக்கான ட்ரீட்மெண்ட், அந்த மெடிசன்ஸ்ல இருந்து ஓடி சார்ஜஸ்லாம் எதுவுமே இல்லாமல், ஜிஎஸ்டி அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பேக்கேஜில் தான் கொடுக்குறோம். இதோட பெஸ்ட்டாக வந்து எங்கே பண்ணுறாங்கன்னு தெரில. இதுக்கு மேலே நம்ம கிளினிக்கெல்லாம் ஹெச்என்எஸ் பற்றின ரிவ்யூஸ் எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ரேட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். அண்ட் ரிசல்ட் வீடியோஸ் கண்டினியூஸாக இதுக்கு மேலே வர ஆரம்பிச்சிடும். பின்னாடி தான் வந்து பஸ் ஸ்டாண்டு, கீழே வந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்டு அண்ட் மெட்ரோ சிஎம்பிடி மெட்ரோ வந்து இதோ அங்கே இருக்குது. இதை விட பெட்டரான ஒரு பிளேசஸ் எதுவுமே கிடைக்காது ஆக்சுவலாக. எனக்கு தெரிஞ்சு ஒரு கரெக்டான இடத்துல ஒரு கரெக்டான ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிப்பீங்க நம்புகிறேன் மக்கள் எல்லாருமே.
உங்கள் ஆதரவு வந்து கண்டிப்பாக இதுக்கு மேலே இருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வாங்க, வந்து விசிட் பண்ணுங்கள், நம்ம பேரை சொல்லுங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே ரெகுலராக வீடியோஸ் கன்சிஸ்டன்சியாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ், நன்றி.